ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற பேலரினா அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ஆனா டி ஆர்மஸ் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து ஜான் விக் கென்னு ரீவ்ஸும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் லென் வைஸ்மேன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட போஸ்டர்லேயே போட்டிருப்பாங்க ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் அப்படின்னு. அதுல இருந்தே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, கென்னு ரீவ்ஸ் ஜான் விக்ல என்ன பண்ணிருக்காரோ அதே மாதிரி இதுல ஒரு ஃபீமேல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க தான் ஆனா டி ஆர்மஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்ட் செட் இருக்கும். சோ அதே தான் இந்த எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி அப்படி ஆனாங்க அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி கொண்டு வராங்க. அவங்க வளர்த்த அப்பாவை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு ட்ரைனிங் சென்டர் தான் வளர்றாங்க. அங்கதான் அவங்க டான்ஸ், அவங்க ஃபைட் எல்லாமே வந்து கத்துக்கிறாங்க. அந்த இடத்துலயே அவங்க ஒரு ஏஜென்ட்டா உருவாக்குறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட ஒரே மிஷனா இருக்குது. இது அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கொலை பண்ணது யாரு, ஜான் விக் கென்னு ரீவ்ஸ் வந்து எப்போ வந்தாரு, இதெல்லாம் சொல்றதுதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துக்கு மெயினான கரு என்னது, ஸ்டன்ட் கோரியோகிராஃபி. அது வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. கென்னு ரீவ்ஸ் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து ஒரு மாசாவும் கிளாஸாவும் பண்ணுவாரோ அதே மாதிரி ஆனா டி ஆர்மஸும் அவங்க முதல் படத்திலேயே பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே, கோரியோகிராஃபியும் வேற லெவல்ல இருந்தது. கென்னு ரீவ்ஸோட கேமியோ வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. எதுக்காக இவர் வராரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு யோசிக்க தோணும். ஆனா எண்ட்ல அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுவும் கன்வின்சிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. இவங்க மட்டும் இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணாம ஒரு ஊரே வந்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து ஸ்டன்ட் எல்லாம் பண்ணுவாங்க. டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த லொக்கேஷனா இருக்கட்டும், அவங்க போடுற ஃபைட்ஸா இருக்கட்டும், ஆல்ரெடி அவங்க ஸ்டன்ட் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அந்த ஒரு சீனை கிரியேட் பண்ண விதமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கே ஒரு பாயிண்ட்ல இதுல இருந்து எப்படி அவங்க வெளியே வர போறாங்க, ஏன்னா ஒரு பெரிய ஊரே ஒருத்தங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது அவங்க எப்படி வெளியே வர போறாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி நமக்கே இருக்கும். ஆனா அதை சூப்பரா வந்து நமக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சினிமோட்டோகிராஃபிக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். வேற லெவல்ல இருந்தது. சில சிங்கிள் ஷாட் சீன்ஸ் எல்லாமே இருந்தது. அதெல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது பாக்குறதுக்கு. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம்னா, எனக்கு பெருசா அந்த படத்தோட நெகட்டிவ்னு எதுவுமே தோணல. ஏன்னா ஜான் விக் படம் அப்படிங்கிறதுனாலே வந்து நம்ம லாஜிக்லாம் மறந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டன்ட்ஸ்க்காக பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போவோம். பட் ஆனால் சில சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப அநியாயமா இருக்குது, இது ஊரே ஆப்போசிட்டா வந்து அடிக்குது, ஆனால் ஹீரோயின் முகத்தில் ஒரு தழும்பை தவிர வேற எதுவுமே ஆகலையே அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆனால் அகைன் இது ஒரு ஜான் விக் சீரிஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப அதை பெருசாக எடுத்துக்க முடியாது. அண்ட் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியாது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜான் விக் சீரிஸ்க்குள்ள ஒரு ஃபீமேல் கேரக்டரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்க கொண்டு வராமல் அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்காக வச்சு கொஞ்சம் நேச்சுரலாக தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஜானர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்கும். கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நான் இந்த படத்தை யூகே பிரீமியர்ல நேத்து ரிலீஸ் பண்ணாங்க ஈவினிங்கா. சோ அதுல நான் பார்த்தேன். நம்ம ஊர்ல 13th ரிலீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பிங்கோட வருது அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். சோ பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய்.